உங்களுக்கு கடன் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயங்களில் பிறருக்கு நம்பி துளாராசிக்காரங்க பல பேருக்கு நம்பிக்கையின் பேரில் கொடுக்கப்பட்ட கடன் ஏமாற்றப்படுகிறது. ஏமாற்றம் தான் மிஞ்சுது. நான் படம் எடுக்கலாம், நல்லா வந்துடலாம், இந்த பணத்தை வச்சு பெரிய அளவுக்கு சாதிக்கலாம் நினைக்கிறேன் சார், ஒன்றுமே முடியலையே அப்படின்னு கடன் படக்கூடியவர்கள், கடன் எடுக்கக்கூடியவர்கள், இந்த கடன் தீரணும் அப்படின்னு சொன்னா வேலுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் ரெண்டும் செய்யணும். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு ராமாயணத்துல ஒரு தனிப்பாடல் உண்டு. ராவணனே வருத்தப்பட்டாயா, எப்படி வருத்தப்பட்டான்? கடன் வாங்கினவங்களை போல வருத்தப்பட்டான் அப்படின்னு. உலகத்துல மிக கொடிது இந்த கடன் சுமை. பல நல்ல மனிதர்களை நான் பார்க்குறேன் உங்க ராசியில, திட்டமிட்டு உழைக்கிறீங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கடன் சுமையில மாட்டிட்டேன் சார், இந்த கடன் சுமை என்னை போட்டு வாட்டி எடுக்குதுங்கிறீங்க, இதுக்கு என்ன தீர்வு? நம்ம ராசிக்கு இதனால தான் கடன் வாங்குவோம்னு சில அமைப்புகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கடன் வாங்க மாட்டோம். சரி, கடன் தாங்க வந்துருச்சு, அந்த கடனை எப்படி அடைக்கிறது? அதற்கு ஏதாவது தெய்வ வழிபாடுகள் உண்டா அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போறோம். நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, நான் சொல்ல போகிற மந்திரம், நான் சொல்ல போகிற கோயில் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கும். நீங்க செய்து பாருங்க. அதே போல உங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். கடன்லாம் தீரணும்னா நல்ல வருமானம் வேணுமே, நல்ல காசு பணம் வேணும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிபாட்டு முறையும் நான் சொல்ல போறேன். அதையும் கேட்டுக்கோங்க, செய்யுங்க. பணம் நல்ல முறையில் வரும். வாழ்க்கையில அடைக்க முடியாத கடனால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பல பேர் அப்படிங்கிறதுனால நிறைய தோழர்கள், நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கடன் சுமையை பற்றி சொல்றீங்க, எங்களால தாங்கவே முடியல சார் அப்படிங்கிறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. கலைத்துறையிலே நல்ல ஈடுபாட்டுடைய மனிதர்கள் நீங்கள், துலாம் ராசி என்பர்களே. எப்பவுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு பாருங்க, ஒரு நீதி நேர்மையா செயல்படக்கூடியவங்க தான். கட்டிய கணவனே தப்பு பண்ணினா தப்புன்னு தான் சொல்லுவீங்க, பெத்த அப்பாவே தப்பு பண்ணினாலும் தப்புன்னு தான் சொல்லுவீங்க. எது நீதியோ அது நியாயமோ அது பக்கம் வாழக்கூடிய நல்ல மனிதர்கள் தான். ஏன் கடன் வருது? துளாராசிக்காரங்களே நல்ல மனிதர்கள்ங்கிறோம், எல்லாமே நல்லதுங்கிறோம். கடன் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, கலைகள்ல பெரிய ஈடுபாடு. எனக்கு தெரிந்து பல துளாராசிக்காரர்கள் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களை பார்க்கிறேன், நாடகத்துறையை சேர்ந்தவர்களை பார்க்கிறேன், கலைஞர்களை பார்க்கிறேன். உங்களுக்கு என்ன வருதுன்னா, மிகப்பெரிய அளவிற்கு ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு தோணுது, நல்ல அளவுக்கு சாதிக்கணும்னு தோணுது. படம் எடுக்கிறாங்க, பலர்த்த கடன் வாங்குறாங்க. சாதா வட்டிக்கு கடன் வாங்குவது இல்லையே, அதிகமாக கடன் வாங்குறாங்க. படத்தை வெளியிட முடியல சார், எனக்கு பெரிய கடன் வந்துருச்சு சார்ங்கிறாங்க. நிறைய துளாராசி அன்பர்கள் சொல்றாங்க, கலைஞர்கள், நல்ல திறமை மிக்க கலைஞர்கள், திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் வரக்கூடிய கிளையன்ஸ் நான் பார்க்குறேன். பலர் கடன் பட்டு நிற்கிறாங்க, கடனை அடைக்க முடியல, அப்படிப்பட்ட சிக்கல். இன்னொரு முறை உங்களுக்கு கடன் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயங்களில் பிறருக்கு நம்பி கொடுக்கக்கூடாது. என்ன பண்றீங்கன்னா, எந்த எழுத்தும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, கையில் ஆதாரம் கிடையாது, கடன் கொடுத்துட்றாங்க. வியாபாரத்தில் பல நேரம் அப்படி நம்பிக்கையில் தான் வியாபாரம் ஓடுதுங்கிறது சரி. ஆனால் துளாராசிக்காரங்க பல பேருக்கு நம்பிக்கையின் பேரில் கொடுக்கப்பட்ட கடன் ஏமாற்றப்படுகிறது. ஏமாற்றம் தான் மிஞ்சுது. பணம் திரும்ப வர மாட்டேங்குது. சில பேருக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்க நல்ல மனசா, சார் நான் அதிக வட்டிக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் சார், வட்டி இல்லாத கடன் தரேன் அப்படின்னு கூட கொடுக்குறீங்க. அந்த நல்ல மனசு கூட யாரும் முடிஞ்சுக்கலையே, அது கூட திரும்ப வர மாட்டேங்குதே. அப்படிப்பட்ட அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. பிள்ளைகளுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய ராசி, நிறைய கடன் படக்கூடிய ராசி துலா ராசி. தான் பெற்ற பிள்ளைகளுக்காக நிறைய கடன் படுவார். அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமணம், இதற்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய அமைப்பு. துளாராசிக்காரங்க பல பேர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய திருமணத்திற்காக வாங்கின கடனையும் அடைக்க முடியாமல் பலர் திண்டாடுவார். பெற்ற பிள்ளைகளுடைய கடனை, திருமணத்தை நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கக்கூடியவர்கள். கடன் அடைக்க முடியலைங்கிற கஷ்டம். பிள்ளைகளுடைய படிப்பு அது மிக முக்கியம், அதுக்காக கடன் வாங்குறீங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த கடன் கழுத்தை நெருக்குதே, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதே போல பல பேர் பார்த்தீங்கன்னா, எதில் கவனமாக இருக்கணும்னா, அரசியலில் ஈடுபட்டேன் சார், என் கட்சியில் நான் வளரணும்னு நினைச்சேன், நான் தேர்தலுக்காக நிறைய செலவு செய்தேன், என் தொகுதிக்காக நிறைய பண்ணினேன், அரசியலுக்கு நான் பண்ணின செலவு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சார், நிறைய கடன் பட்டேங்கிறீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு பலருக்கு இருக்கு. அதே நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம், எந்த கடன் வாங்கினாலும் துளாராசிக்காரர்கள் லாங் டேர்ம் கடன்கள் வாங்குவது உங்களை பாதிக்கும். பெரிய அளவிற்கு கடன் வாங்குவதும் உங்களை பாதிக்கும்.
உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி குருவே உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு கடன் வாங்கினால் அந்த பணம் நிறைய கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் அடைக்க முடியாத பல சிரமங்கள் வரும். அதை போல மனைவியுடைய உடல் நலம், அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு தேவைகள், அதை நிறைவேற்றுவதற்காகவும் நிறைய பேர் கடன் வாங்குவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு உண்டு. அப்போ இந்த கடனெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்தால் இந்த கடனெல்லாம் குறைக்க முடியும்? நிறைய கடன் பெருகி போச்சு சார். நான் படம் எடுக்கலாம், நல்லா வந்துடலாம், இந்த பணத்தை வச்சு பெரிய அளவுக்கு சாதிக்கலாம் நினைக்கிறேன் சார், ஒன்றுமே முடியலையே அப்படின்னு கடன் படக்கூடியவர்கள், கடன் இருக்கக்கூடியவர்கள், இந்த கடன் தீரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சார். இந்த துளாராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யணும். திருச்செந்தூருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். அதே போல் வியாழக்கிழமையும் போகலாம். இந்த 2 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியான நாட்கள். ஒன்று செவ்வாய்க்கிழமை போகணும், இல்லைன்னா வியாழக்கிழமை போகணும். செவ்வாய்க்கிழமை அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக முருகனுக்கு மாலை வாங்கி கொடுத்து அப்படி நீங்கள் முருகப்பெருமானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும். வியாழக்கிழமை போகிறீங்க அப்படின்னா முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யணும். பன்னீர் அபிஷேகம் செய்து அந்த திருநீர் கோயிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், திருநீரை வாங்கி தினந்தோறும் நெற்றியில் பூசிக்கிட்டே வரணும். அப்படி திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கடன் சுப குறையுது. கோயிலுக்கு போகணும், வரிசையில் நின்று தான் சாமி கும்பிடணும். எந்த காரணம் கொண்டும் வரிசையில் இல்லாமல் போய் சாமி கும்பிடக்கூடாது. வரிசையில் நின்று போய் முருகப்பெருமானை வழிபடுங்கள். அப்படி வழிபாடு செய்கிற போது நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, சார் நானே கடன் பண்ணிருக்கேன் சார், எங்கே சார் பெரிய அளவுக்கு அன்னதானம் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம். ஒருத்தருக்கு கூட சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். தண்ணீர் வாங்கி கொடுங்க. சாப்பாடு வாங்கி ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அவர்கள் அதை குடிக்கட்டும். அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் வாங்கி கொடுக்கும்போது கூட உங்களுடைய கடன் சுமை குறையும். இது ஒரு விஷயம். அதே போல உங்கள் வீட்டில் வேல் வச்சுக்கிடணும். வேல் வைத்துக்கொண்டு செவ்வாய்க்கிழமைகளில் வேல் மாறல் அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு பாருங்க. அந்த வேல் மாறல் ஸ்லோகத்தை சொல்லி வேலுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். வேலுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும், தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும். இது 2 முக்கியம். வேலுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் 2ம் செய்யணும். செய்து கொண்டு நீங்க வேல்மாறல் ஸ்லோகத்தை சொல்லணும். ஓம் கார்த்திகேயனே போற்றி. இது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம். ஓம் கார்த்திகேயனே போற்றி. இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்களேன். தினந்தோறும் கூட சொல்லுங்களேன். கடன் சுமை உங்களை விட்டு நீங்குவதை நீங்க கண்ணால பார்க்கலாம். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு கடன் எதனால் வருகிறது, யாரால் வருகிறது, கடனை அடைப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், பணம் வருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். பொதுவாகவே கடன் சுமை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடன் அடைப்பதற்கு மைத்ரேய முகூர்த்தம்னு இருக்கு. இது ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வரும். நம்ம நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி முகூர்த்தங்களில் போய் கடன் அடைச்சாலும் கடன் அடைபடுகிறது. அதே போல கடனையே என்னால் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லவர்களுக்கு பொதுவான ஒரு பரிகாரம் வேணும். உங்கள் ராசிப்படியான பரிகாரம் நான் சொல்லிட்டேன். பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது தேய்பிறை அஷ்டமி வருது பாருங்க. அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு இருக்கார். திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரம். திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரத்தில் உச்சிஷ்ட கணபதி இருக்கிறார். அஷ்டமி அன்றைக்கு அவரை சென்று வழிபாடு செய்யுங்கள். கடன் சுமை குறைகிறது. வீட்டுக்கு பக்கத்தில் பைரவர் இருப்பார். அஷ்டமி அன்றைக்கு புனுகு சார்த்தி வழிபாடு செய்யுங்க. பைரவருக்கு புனுகு சாத்துங்கள், வழிபாடு செய்யுங்கள். இல்லாட்டி ஜவ்வாது சாத்தி வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்கிற போது கடன் சுமை வேகமாக குறையும். இதெல்லாம் நீங்கள் செய்து பார்க்கலாம். அப்போ கடனால் வரக்கூடிய வாழ்க்கை இழந்த பலருடைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டில் நாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை செய்து பாருங்கள். வீட்டினால் கடன் வந்திருந்தாலும் சரி, எதனால் கடன் வந்திருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன தெய்வீக வழிபாடுகள் உங்களை காப்பாற்றும். அதை செய்து பாருங்கள். எனதருமை நேயர்களே, இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசிகளின் அடிப்படையில் பலன் சொல்லிட்டேன். ஆனால் மனிதருக்கு மனிதம் ஜாதகம் வித்தியாசப்படுது. அவங்களுடைய இலக்கணம், கிரக அமைப்புகள் வித்தியாசப்படுது. நம்ம பிறந்த நேரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய தலைவிதி எழுதப்படுகிறது. ஒரு சிலருக்கு கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு சிலருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழறாங்க. உங்களுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? உங்கள் கடன்லேருந்து நீங்கள் முழுமையாக விடுபட வேண்டுமா? உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதனுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து அதனுடைய பரிகாரங்கள் செய்கிற போது கடன் அமைப்பிலேருந்து நீங்கள் விடுபட்டு
நிம்மதியாக நீங்கள் வெளிவர முடியும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பர் இதே தான். இதுலேயும் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் கடன் சுமை தீர, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.